சிஎஸ்கே எதிர்பார்த்த மாதிரி இன்றைய போட்டி அபாரமாக சிஎஸ்கே அணிக்கு முடிஞ்சிருக்கு. இந்த போட்டியில் பஞ்சாப் தோற்றதுனால சிஎஸ்கே அணி இப்போது ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயாச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி தரமான சம்பவம் ஆர்சிபி பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபி அணிக்கு இன்றைக்கி ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணல, இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்ஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிளே ஆஃபை உறுதி செய்ய போகிறது ஆர்சிபி அணி தான். இப்போ ஆர்சிபி அணி அதிகாரப்பூர்வமாக 18 புள்ளியோட இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் குவாலிஃபை சிம்பிளை வாங்கியாச்சு. இப்போ அஃபீஷியலாக குவாலிஃபை ஆகிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக. இப்போ அடுத்த 3 டீம் யார் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறி இருக்குது. பஞ்சாப் டீம் இன்றைக்கி தோற்றனால ஆல்மோஸ்ட் வெளியே போயாச்சுங்க. இன்னும் ஒரு போட்டி தான் இருக்குது. அந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றால் பஞ்சாப் டீமுக்கு 15 புள்ளி கிடைக்கும். நம்ம சிஎஸ்கேவுக்கு 2 போட்டி இருக்குது. இந்த 2 போட்டியும் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் 16 புள்ளி கிடைக்கும். சிஎஸ்கே அஃபீஸில் குவாலிஃபை எல்லாம். அதனால் அடுத்த 2 போட்டியுமே வெற்றி பெற்றால் குவாலிஃபை ஆக முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் இன்றைய போட்டி ரிசல்ட்டால் இப்போ ஒட்டுமொத்தமாக மாறி இருக்குது. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஸோ கடந்த 6 போட்டியாக பேக் டு பேக் தோல்விங்க. முக்கியமாக இன்றைக்கி தொடக்கத்தில் டாஸை வெற்றி பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி நாங்கள் முதல்ல பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. டாஸை வெற்றி பெற்றாங்களே, இன்றைக்கி எப்படியாச்சும் சேசிங்கில் ஒரு அதிரடி காமிப்பாங்க, பேக் டு பேக் தோல்வியை முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பவுலிங் பொறுத்தவரையும் இன்றைக்கி மோசமாக தான் போட்டாங்க. தொடக்கத்தில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்தாங்க, பெத்தல் விக்கெட் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் படிக்கல் 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் படிக்கல் 45 ரனுக்கு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு விளையாட வந்த வெங்கடேஷ் ஐயர் இருக்கா இல்லையா, இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க, அதிரடியாக விளையாண்டார். ஸோ விராட் கோலியும் அவரும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கடைசி வரையும் கொண்டு போயிருந்தாங்க. வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா 73 ரன் அடிச்சிருந்தார், விராட் கோலி 52 ரன். கடைசியில் டீம் டேவிட் ஃபினிஷிங் பண்ணி வச்சார். இதன் காரணமாக ஆர்சிபி 20 ஓவர் முடிவில் 222ங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை எட்டியிருந்தாங்க. 223 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் அணி பண்ண களம் இறங்கியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அதிரடியாக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். எல்லா பேட்ஸ்மேனும் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஓப்பனிங்லேயே பிரியான் சாரியா டக் அவுட் ஆனார். சரிப்பா அவர் போன பிரப்சமன் சிங்காச்சும் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா அவரும் 2 ரன்னுக்கு காலி. ஸ்டேஷர் கேப்டனாச்சும் அடிப்பாருன்னு பார்த்தா அவரும் 1 ரன்னுக்கு காலி. அதன் பிறகு கூப்பர் காலனி ரீசெண்டாக விளையாண்டுருந்தார். இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ணி முடிக்க முடியலைங்க. ஏன்னா பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா இந்த தோல்வியால் 6 தோல்வி பேக் டு பேக் அடைஞ்சி இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இந்த போட்டி ஜெயிச்சிருந்தா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ தோற்றதுனால ஒட்டுமொத்தமாக வெளியே போயிட்டாங்க. இன்னும் ஒரு போட்டி இருக்குது. அந்த ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றால் கூட மற்ற அணி வெற்றி தோல்வி குறித்து தான் அவங்க உள்ளே போவாங்களா இல்லை வெளியே போவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையும் யார் நல்லதோ இல்லையோ சிஎஸ்கே அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்குங்க. அடுத்த 2 போட்டி சிஎஸ்கே வெற்றி பெற்றால் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, சிஎஸ்கே உள்ளே போயிடலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு வெற்றிக்கு யார் காரணம்?